ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரையாங்கிள் சாப்டரில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல ஒரு 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னு சொல்லிட்டு. எக்ஸாம்பிள் 8, எக்ஸசைஸில் கொஸ்டின் நம்பர் 12, 14 அண்ட் 16 இதெல்லாமே இந்த மீடியன் வச்சு வர கொஸ்டின்ஸ். இது ரிப்பீட்டடாக வந்து போர்டு எக்ஸாமில் 5 மார்க்கில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த 4 கொஸ்டின்ஸும் தரவு பண்ணி வைக்கிறது ரொம்ப சேஃப். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக நம்ம எக்ஸாம்பிள் நம்பர் 8 தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள் நம்பர் 8 பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சிமிலாரிட்டியோட பேசிக்ஸ் எல்லாமே ஒரு டைம் ரீகால் பண்ணிவிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு ரீகால் பண்ண தெரியல அப்படின்னா நான் அதுக்கு ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், கான்செப்ட் ரீகால்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ ஒரு டைம் நீங்கள் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே சரி, ஸோ இந்த எக்ஸாம்பிள் 8ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். CM and RN are respectively the medians of triangle ABC and triangle PQR. சரி, ரெண்டு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரையாங்கிளை நான் அப்படியே நமக்கு கம்ஃபர்டபுளாக நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ட்ரையாங்கிள் பேஸில் வந்து AB இருக்குது, இங்கே C இருக்குது, இது வந்து CM மீடியன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னொரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா PQ, இங்கே R இருக்கு, N. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளில் சிஎம்மும் ஆர்எனும் மீடியன்னு கொடுத்துருக்காங்க. சிஎம்ங்கிறது ஒரு மீடியன், எந்த ட்ரையாங்கிளோட மீடியன்? ட்ரையாங்கிள் ஏபிசிக்கு. அதே மாதிரி ஆர்என்ங்கிறது ட்ரையாங்கிள் பிக்யூஆரோட மீடியன் கொடுத்துருக்காங்க. மீடியன் என்ன பண்ணும்? இந்த மீடியன் இந்த பேஸை 2 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணும். தட் இஸ் இந்த ஏஎம்மும் எம்பியும் ஈக்குவல். ஏஎம் ஈக்குவல் டு எம்பி சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஏபி ஈக்குவல் டு 2 இன்டூ ஏஎம். இந்த மொத்த ஏபி எதுக்கு ஈக்குவல்? ட்வைஸ் த ஏஎம்க்கு ஈக்குவல். ஆர் ஏபி ஈக்குவல் டு 2 இன்டூ எம்பி. இதே மாதிரி தான் இந்த செகண்ட் ட்ரையாங்கிள்க்கும். ஓகே, பிஎன் ஈக்குவல் டு என்கியூ சொல்லலாம். அப்படி இல்லைன்னா பிக்யூ ஈக்குவல் டு 2பிஎன் ஆர் பிக்யூ ஈக்குவல் டு 2என்கியூ. இதெல்லாமே மீடியனுக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். மீடியன் அப்படின்னு கொடுத்துட்டாலே இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம், இந்த ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும். ஓகே, இப்போ நமக்கு சிஎம்ங்கிறது மீடியன் கொடுத்துட்டாங்க, ஆர்எனும் மீடியன் கொடுத்துருக்காங்க. எந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கு? ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் பிக்யூஆர். ஓகே, இதெல்லாமே கிவன். ஓகேவா? இஃப் அப்படின்னு கொடுத்தாலே கிவன். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இஃப்க்கு அப்புறம் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் இதுவும் கிவன் ஸ்டேட்மெண்ட். ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர். ட்ரையாங்கிள் இந்த பெரிய ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இந்த பெரிய ட்ரையாங்கிள் ரெண்டு ட்ரையாங்கிளுமே சிமிலர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது சிமிலர்னா நம்ம என்னென்ன டேட்டா அப்ளை பண்ணலாம்? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட் ஆங்கிள் B ஈக்குவல் டு ஆங்கிள் Q, செகண்ட் லெட்டர், தென் தேர்ட் லெட்டர், தேர்ட் ஆங்கிள். ஆங்கிள் C ஈக்குவல் டு ஆங்கிள் R. இது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எப்படி எழுதலாம்? AB டிவைடட் பை PQ, ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் சைடு வேணும்னா செகண்ட் அண்ட் தேர்ட் லெட்டர், BC டிவைடட் பை QR. This is equal to AC divided by PR. So corresponding angles எல்லாம் ஈக்குவல் எழுதிட்டோம். corresponding sides ஓட ரேஷியோவும் ஈக்குவல் எழுதிட்டோம். இது எல்லாமே நமக்கு கிவன்ல வந்துடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? ப்ரூவ் தட், ஃபர்ஸ்ட் பாருங்க, ட்ரையாங்கிள் AMC சிமிலர் டு ட்ரையாங்கிள் PNR. நான் ஷேட் பண்ற பாருங்க, AMCங்கிற ட்ரையாங்கிள். இந்த ஷேட் பண்ணியிருக்க இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் நம்ம சிமிலர்னு சொல்லணும். AMC சிமிலர் டு PNR. ஓகே, ஸோ இது ரெண்டு சிமிலர்னு சொல்றதுக்கு நமக்கு என்னென்ன க்ரைட்டீரியா அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, SAS, SSS இது ரெண்டில் ஏதாவது ஒரு க்ரைட்டீரியா அப்ளை பண்ணலாம். திஸ் இஸ் பிகாஸ் இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா AC டிவைடட் பை PRங்கிற ரேஷியோ ஆல்ரெடி நமக்கு கிவன்ல இருக்கு. ஸோ அந்த டேட்டா நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி AB டிவைடட் பை PQங்கிற சைடோட ரேஷியோ நமக்கு ஆல்ரெடி கிவன்ல இருக்கு. அதை 2ஆல டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு AMமும் PNனும் கிடைச்சிரும். ஏன் 2ஆல டிவைட் பண்றோம்னு புரியுதா? பிகாஸ் CM வந்து ABCங்கிற ட்ரையாங்கிளோட மீடியன். ஆல்ரெடி அந்த அப்போ AB வந்து 2 ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் ஆகும்ல, AMமும் MBயும் ஈக்குவலா இருக்கும். கரெக்ட். ஸோ நம்ம ரெண்டு கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ரேஷியோ ஈக்குவல் எழுதலாம். as well as இந்த இன்க்ளூடட் ஆங்கிள் பாருங்களேன். இன்க்ளூடட் ஆங்கிள்னா என்ன? இந்த ஏசிங்கிற சைடும் இந்த ஏஎம்ங்கிற சைடும் இன்க்ளூட் ஆயிருக்க இந்த ஆங்கிள்.
இந்த ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் பி கூட நமக்கு ஆல்ரெடி ஈக்குவல் ஆஸ் பர் த கிவன் கண்டிஷன். கிவன் டேட்டாலேயே நமக்கு ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் பியும் ஈக்குவலாக இருக்கு. ஸோ இந்த 3 டேட்டாவை எடுத்து தான் நம்ம இந்த 2 ட்ராயிங்கில் சிமிலர்னு சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ ஆல்ரெடி பாருங்க, நான் இந்த சைடு மார்க் பண்ணுறேன். ஏசி டிவைடட் பை பிஆர், ஏசி டிவைடட் பை பிஆர் ஈக்குவல் டு ஏபி டிவைடட் பை பிக்யூ. கிவனில் இந்த ஃபர்ஸ்ட் ரேஷியோவையும் தேர்ட் ரேஷியோவும் ஈக்குவல்னு எழுதியிருக்கேன். பட் இந்த ஏபி டிவைட் பை பிக்யூ நமக்கு தேவையில்லைல்ல, ஏன்னா இந்த ட்ரையாங்கில் நமக்கு ஏபி கிடையாது. என்ன இருக்கு? ஏஎம் தான் இருக்கு. ஏஎம் வேணும்னா ஏபி என்ன பண்ணணும்? 2ஆல் டிவைட் பண்ணிடணும். அப்போ ஏசி டிவைட் பை பிஆர் ஈக்குவல் டு ஏபி டிவைட் பை 2 என்ன எதுக்கு ஈக்குவல்? ஏஎம். அதே மாதிரி பிக்யூ டிவைட் பை 2 எதுக்கு ஈக்குவல்? பிஎன். ஓகே, ஸோ நமக்கு இந்த ரேஷியோ கிடைச்சிருக்கு. இந்த ரேஷியோ என்ன அப்படின்னா, இங்க பாருங்க, இந்த ஃபிகர் பார்த்து செக் பண்ணுங்க. ஏசி டிவைடட் பை பிஆர் இருக்கு, அதே இந்த சைடு ஏஎம் டிவைடட் பை பிஎன் இருக்கு. அதே இன்க்ளூடட் ஆங்கிள் ஈக்குவல் தானே, A equal to angle P. This is also given. ஸோ இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம என்ன கிரைட்டீரியா அப்ளை பண்ணலாம்? SAS, 2 சைடு இருக்கு, ஒரு இன்க்ளூடட் ஆங்கிள் இருக்கு. Triangle ASC similar to triangle PNR by AS similarity. Similar. By CPCT என்ன எழுதலாம்? இதை வச்சு அப்படியே அதோட ரேஷியோலாம் எழுதுங்க பார்க்கலாம். இந்த சிமிலாரிட்டி கண்டிஷன்ஸ் வச்சு அப்படியே ரேஷியோ எழுதுங்களேன். ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் AM டிவைடட் பை equal to P divided by NR which is equal to AC divided by PR. இப்போ செகண்ட் ப்ரூஃப் பாருங்க, என்ன ப்ரூவ் பண்ணணும்னு. CM divided by RN MC divided by NR ரெண்டுமே ஒன்று தான். இந்த MC divided by NR வந்து நமக்கு எதுக்கு ஈக்குவல்? AC by PR க்கு ஈக்குவல் கிடைச்சிருக்கு. நமக்கு ஆல்ரெடி இந்த AC by PR வந்து AB by PQ க்கு ஈக்குவலா? So this is equal to நம்ம என்ன எழுதலாம்? AB divided by PQ. அப்போ இந்த ரேஷியோ ஈக்குவலா. இதுதான் செகண்ட் ப்ரூஃப். செகண்ட் ப்ரூஃப் நம்ம பண்ணியாச்சு. தேர்ட் ப்ரூஃபும் ஈஸி. தேர்ட் ப்ரூஃப் பாத்தீங்க அப்படின்னா, triangle CMB similar to triangle RNQ. CMB அப்படின்னா இந்த செகண்ட் பார்ட் ஆஃப் தி ட்ரையாங்கிள். எப்படி ஃபர்ஸ்ட் பார்ட் சிமிலர்னு ப்ரூவ் பண்ணோமோ அதே மாதிரி தான் செகண்ட் பார்ட்டும் சிமிலர்னு ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள் 8 ஓவர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 12 பார்க்க போறோம். Okay, example 12 பாருங்க. Sides AB and BC and median AD of a triangle ABC are respectively proportional to sides PQ and QR and median PM of triangle PQR. இந்த மாதிரி proportional ஒரு வேர்டை பார்த்தாலே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரேஷியோல எழுதணும். இங்க ஃபர்ஸ்ட் சைடு என்ன கொடுத்திருக்காங்க? AB. இங்க ஃபர்ஸ்ட் சைடு என்ன கொடுத்திருக்காங்க? PQ. அப்போ givenல AB divided by PQ ratio எழுதிக்கோங்க. அதே மாதிரி செகண்ட் இங்க BC கொடுத்திருக்காங்க, இங்க செகண்ட் QR கொடுத்திருக்காங்க. BC divided by QR. அடுத்து மீடியன் என்ன கொடுத்திருக்காங்க? AD. இங்க மீடியன் என்ன கொடுத்திருக்காங்க? PM. So AD divided by PM. ப்ரொபோர்ஷனல் கொடுத்தாலே ரேஷியோஸ் எழுதணும்னு சொல்லியிருக்கேன். ரேஷியோஸ் எல்லாமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா தான் ப்ரொபோர்ஷனல். ஸோ இந்த ரேஷியோஸ்க்கு பிட்வீன்ல நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஈக்குவல் டு சிம்பிள் போட்டுடணும். ஓகே, ஸோ இந்த ரேஷியோ நமக்கு கொடுத்துட்டு நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா டு ப்ரூவ் கொடுத்துருக்காங்க. அதுதான் டு ப்ரூவ் பார்ட். டு ப்ரூவ் ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிக்யூ. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் நம்ம சிமிலர்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் இங்கே ஃபிகர் கொடுத்துருக்காங்களா? எஸ், சி ஃபிகர் 6.41 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஃபிகர் ரெஃபர் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த ஃபிகரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பெரிய ட்ரையாங்கிள் ஏபிசியும் பிக்யூஆர் தான் சிமிலர்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? அது சிமிலர்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன டேட்டா ஆல்ரெடி கிவனில் இருக்குன்னு பாருங்கள். நம்ம ஏபி பை பிக்யூ எடுத்துக்கலாம் அதுலேருந்து, அதே மாதிரி பிசி பை கியூஆரும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு சைடும் இருக்குது, இந்த சைடும் இருக்குது. எய்தர் இந்த தேர்ட் சைட்ஸோட ரேஷியோ ஈக்குவலாக இருக்கணும், அப்படிலாம் இன்க்ளூடட் ஆங்கிள் எப்படி இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும். எய்தர் எஸ்ஏஎஸ்ல ப்ரூவ் பண்ணணும், இல்லைன்னா எஸ்எஸ்எஸ்ல ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா நமக்கு ஆல்ரெடி கிவன்ல ரெண்டு சைட்ஸோட ரேஷியோ ஈக்குவலாக இருக்குது. ஒன்று ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் கியூன்னு ப்ரூவ் பண்ணால் போதும், அப்படி இல்லைன்னா இந்த ரேஷியோஸ்க்கு ஏசி டிவைடட் பை பிஆரும் ஈக்குவல்னு சொல்லணும். இது பாசிபிள் கிடையாது. ஸோ நம்ம ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் கியூ ஈக்குவல் ப்ரூவ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஒரு ட்ரையாங்கிள் ஹைலைட் பண்ணுற பாருங்க. இந்த ட்ரையாங்கிளை ஃபர்ஸ்ட் சிமிலர்னு சொல்ல முடியுமான்னு செக் பண்ணலாமா? இந்த ட்ரையாங்கிளை சிமிலர்னு சொல்றதுக்கு நமக்கு ஆல்ரெடி என்னென்ன டேட்டா இருக்குன்னு பாருங்க. ஏபி டிவைடட் பை கியூ எடுத்துக்கலாம். ஏடி டிவைடட் பை பிஎம் கொடுத்துருக்காங்க பாருங்க கிவன்ல. ஏடி டிவைடட் பை பிஎம் கொடுத்துருக்காங்களா? அதுவும் எடுத்துக்கோங்க. கிவன் டேட்டா எல்லாமே எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ கிவன் ரேஷியோ அப்படியே எடுத்தாச்சு. ஸோ கிவன் ரேஷியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு ரேஷியோஸுமே வந்து இந்த ட்ரையாங்கிள் இருக்கு, ட்ரையாங்கிளோட பார்ட்டா இருக்கு. பட் இந்த தேர்ட் பிசி கிடையாது, பிசி பை கியூஆர் கிடையாது. பட் அதுக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்கணும்? பிடி இருக்கணும். பிசியை பிடியா சேஞ்ச் பண்ண முடியுமானா கண்டிப்பா முடியும். ஏன்னா ஏடிங்கிறது மீடியனை கொடுத்துருக்காங்க இல்லையா? மீடியன்கிறது என்ன பண்ணும்? இந்த பேஸை 2 ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ணும். அப்போ இந்த தேர்ட் ரேஷியோவை 2ஆல டிவைட் பண்ணிட்டா நமக்கு அது என்னவா மாறிடும்? பிடியா மாறிடும். ஸோ ஏபி டிவைடட் பை பிக்யூ ஈக்குவல் டு ஏடி டிவைடட் பை பிஎம் equal to BD divided by QM in triangle ABD and triangle PQM. So இந்த triangle இந்த மூணு ratios equal. அப்போ இந்த ரெண்டு triangle என்ன triangle? Similar triangle. Triangle ABD similar to triangle PQM. என்ன similarity? SSS similarity. Okay. By CPCT என்ன சொல்லிடலாம்? By CPST, not CPCT, CPST. By CPST, angle B யும் angle Q equal சொல்லலாமா? All three corresponding angles are equal. நமக்கு தேவையானது angle B and angle Q. நம்ம இங்கே பார்த்தோம்ல, இந்த angle B யும் angle Q equal சொல்லிட்டாலே இந்த ரெண்டு ரேஷியோ பிளஸ் இந்த ஆங்கிள் வச்சு நம்ம இந்த பெரிய ட்ரையாங்கிள் ரெண்டும் நம்ம சிமிலர்னு சொல்லிடலான்னு பார்த்தோம். ஸோ நம்ம ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் கியூ ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி இது ரெண்டும் ஏபி டிவைடட் பை பிக்யூ பிசி டிவைடட் பை கியூஆர் ப்ளஸ் ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் கியூ, இந்த ரெண்டு டேட்டாவையும் கம்பைன் பண்ணி நம்ம ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர்னு சொல்லிடலாம். என்ன க்ரைட்டீரியா? எஸ்ஏஎஸ் க்ரைட்டீரியா, எஸ்ஏஎஸ் சிமிலாரிட்டி க்ரைட்டீரியா. ஏன்னா ரெண்டு சைடு ஒரு இன்க்ளூடட் ஆங்கிள் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் 14th கொஸ்டின். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். 14th கொஸ்டின்லயும் ரேஷியோ தான் கொடுப்பாங்க. நீங்க 12th கொஸ்டின் 14th கொஸ்டின் டிஃபரன்ஷியேட் பண்ணி எப்படி என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன், எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கிறத சொல்லிடுறேன். 14th கொஸ்டின்ல கிவன் என்னன்னு பாருங்க. கொஸ்டின் நம்பர் 14ல கிவன் sides AB, AC and median AD of triangle ABC are respectively proportional to sides PQ, PR and median PM. Okay, proportional அப்படினாலே என்ன சொல்லிருக்கேன்? இந்த first side divided by this side. So AB divided by PQ. Next AC divided by PR. அடுத்து median கொடுத்திருக்காங்க AD divided by PM. Proportional அப்படினா ratios are equal னு சொல்லிருக்கேன். So இந்த ratio எல்லாமே equal னு எழுதியாச்சு. ஓகே, ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, டு ப்ரூவ் சேம் அந்த பெரிய ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் கியூஆர். ஓகே, ஸோ இங்கே ஃபிகர் கொடுக்கல, பட் நீங்களா ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரையாங்கிள் ஏபிசி இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் தான் நம்ம சிமிலர்னு சொல்ல போகிறோம். PQR.
ஓகே, இந்த ட்ரையாங்கிளுக்கு மீடியன் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஏடி இஸ் த மீடியன் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் பிஎம் இஸ் த மீடியன் ஆஃப் அ ட்ரையாங்கிள் பிக்யூஆர். மீடியன் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பேஸை 2 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணும். தட் இஸ் பிடி ஈக்குவல் டு டிசி. அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளில் QM ஈக்குவல் டு MR. ஓகே, சரி, ஓகே. ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிளில் மட்டும் இந்த கொஸ்டினில் மட்டும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று பண்ணணும். நீ அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவ அப்படின்னா இந்த ரேஷியோவில் இந்த பேஸ் சைட் கொடுக்க மாட்டாங்க. இந்த பேஸ் பிசி பை கியூஆர் கொடுக்க மாட்டாங்க. இன்ஸ்டட் ஏசி பை பிஆர் கொடுப்பாங்க. இந்த ஏசி பை பிஆர் இருந்துச்சுனாலே நீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஓகேவா? இந்த ஏபி பை பிக்யூ இருக்கு, ஏசி பை பிஆர் இருக்கு. இந்த பேஸ் கொடுக்க மாட்டாங்க. பேஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அது கொஸ்டின் நம்பர் 12. ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. இதுல பாருங்க என்னென்ன சைட் கொடுத்துருக்காங்க. ஏபி இருக்கு, ஏடி இருக்கு. இதுலயும் ஏபி இருக்கு, ஏடி இருக்கு. ரைட்டா? சர்க்கிள் பண்ற பாருங்க, ஏபி ஏடி. ஆனா கொஸ்டின் நம்பர் 12ல பாத்தீங்கன்னா பிசி கொடுத்துருப்பாங்க. பிசிங்கிறது பேஸ். இதுல தேர்ட் சைடு ஏசி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏசி கொடுத்துருந்தா மட்டும்தான் நீ என்ன பண்ணணும்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ரையாங்கிளோட மீடியன் எக்ஸ்டெண்ட் பண்ணி போடுவோம் இல்லையா, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஏசி கொடுத்துருந்தா மட்டும்தான் போடணும். ஸோ கொஸ்டின் நம்பர் 12யும் 14யும் நல்லா ஐடென்டிஃபை பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா? ரேஷியோ கொடுத்துருந்தாலே either 12th கொஸ்டின் ஆர் 14th கொஸ்டின் தான். ஸோ அது 12th கொஸ்டினாக இருந்தால் பிசி இருக்கும், 14th கொஸ்டினாக இருந்தால் ஏசி இருக்கும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, சரி, எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்க்கலாமா? என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா நம்ம இந்த ஏடியை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா ஏடி எவ்வளோ மெஷரோ அதே மெஷருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுற டிஇ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏடி வந்து 5 சென்டிமீட்டர்னா டியூ எப்படி இருக்கணும், 5 சென்டிமீட்டருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அதே மாதிரி எக்ஸ்டெண்ட் பிஎம் சச் தட் பிஎம் ஈக்குவல் டு எம்என். இந்த பிஎம்மும் எம்என்னும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இ அண்ட் சி ஜாயின் பண்ணிக்கோ, பி அண்ட் இ ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்ஆர் இதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த ஷேப் என்னவா, அந்த ட்ரையாங்கிள் இந்த ஷேப்ஸ் ரெண்டும் இப்போ என்னவா மாறி இருக்குன்னா ஒரு குவாட்ரிலேட்டரா மாறி இருக்கு. குவாட்ரிலேட்டர் கிடைச்சிருக்கா? இந்த குவாட்ரிலேட்டர் நேம் பண்ண முடியுமா? ஏசிஇபி. ஏசிஇபிங்கிறது ஒரு குவாட்ரிலேட்டரல். அதே மாதிரியே பிஆர்என்கியூங்கிறது செகண்ட் குவாட்ரிலேட்டரல். ஓகே, ஸோ இந்த குவாட்ரிலேட்டரல்ஸோட டயகனல்ஸ் என்ன அப்படின்னா ஏஇ ஒரு டயகனல், பிசி ஒரு டயகனல். அதே மாதிரி இந்த குவாட்ரிலேட்டரல்ல பிஎன் ஒரு டயகனல், கியூஆர் ஒரு டயகனல். ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோங்கிறது ஒரு ஐடியா இருக்கா? இந்த ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்க மாதிரி நம்மளா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். ரைட்? ஏடி என்ன லென்த்தோ அதே லென்த்துக்கு டிஇ நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஏடி அண்ட் டியூ ஆர் ஈக்குவல். அதே மாதிரி இந்த பிஎம்மும் எம்என்னும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். பிகாஸ் நம்ம தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். அதே மாதிரி இந்த பிடியும் டிசியும் ஈக்குவலா இருக்குமா? ஈக்குவலா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ஏடிங்கிறது என்ன, மீடியன் கொஸ்டினே கொடுத்துருக்காங்க. மீடியன் அப்போ அந்த பிசி என்ன பண்ணும், 2 ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ணும். ஸோ பிடியும் டிசியும் ஈக்குவல். அதே மாதிரி இந்த கியூஎம்மும் எம்ஆரும் ஈக்குவல் தான். ஏன்னா பிஎம் இஸ் அ மீடியன். ஓகே, ஸோ இதுல இருந்து நீங்க என்ன அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னா இந்த குவாட்ரிலேட்டரோட டயகனல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர்னு அப்சர்வ் பண்ணலாம். வாட் யூ மீன் பை பைசெக்ட் ஈச் அதர்? ஒரு டயகனல் இன்னொரு டயகனலை 2 ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ணுது. ரெண்டுமே பைசெக்ட் ஆகிக்குது இல்லையா, 2 ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் ஆகுது இல்லையா. ஸோ when the diagonals bisect each other, we can call the given quadrilateral is a parallelogram. Diagonals bisect each other in quadrilateral ACEB. Therefore, we can call this quadrilateral as a parallelogram. This implies ACEB is a என்ன சொல்லலாம், parallelogram. ஓகே, இதெல்லாம் நீங்க தான் எழுதணும். இந்த டேட்டாலாம் நீங்க தான் by construction எழுதிட்டு அதே மாதிரி BD equal to DC because AD bracket குள்ள since AD is a median. அதே மாதிரி தான் அந்த செகண்ட் ட்ரையாங்கிள்க்கும் இதெல்லாம் நீங்க தான் ஃபுல்லா எழுதணும். ஜஸ்ட் நான் கான்செப்ட் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே,
சரி, இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ACEB இஸ் அ parallelogram நம்ம சொல்லியிருக்கோம். கரெக்டா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இப்போ parallelogram உங்களுக்கு என்ன தெரியும்? parallelogram அப்படின்னா ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவல்னு தெரியுமா? ஏசியும் பியும் ஈக்குவல், அதே மாதிரி ஏபியும் இசியும் ஈக்குவல். அதே மாதிரி தான் அந்த parallelogram ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாகவும் இருக்கும், parallel-ஆவும் இருக்கும். ரைட்? ஓகே, இப்போ நமக்கு given ratio இப்போ given ratio எடுத்து எழுதுங்களேன். AB divided by PQ equal to AC divided by PR equal to AD divided by PM. நான் எதுவுமே எழுதல, கொடுத்துருக்க given ratio அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். இது given. ஓகே, ஸோ AB divided by PQல எந்த சேஞ்சஸும் கிடையாது, எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஏசியை வேற ஒரு சைடா ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? ஏசியும் பியும் ஈக்குவல் தானே, இந்த ஏசிக்கு பதிலாக பிஇ ரீப்ளேஸ் பண்ணு, அதே மாதிரி பிஆருக்கு பதிலாக QN ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஓகே, அதே மாதிரி ஏடியை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இதையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. இப்படி பண்ணீங்க அப்படின்னா என்ன ரேஷியோ கிடைக்கும் பாருங்க, ஏபி டிவைடட் பை பிக்யூ ஈக்குவல் டு பிஇ டிவைடட் பை QN ஈக்குவல் டு ஏடியை 2ஆல் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த ஏஇக்கு ஈக்குவலாக வரும். ஏன்னா ஏடியும் டியும் ஈக்குவல். கரெக்ட்? ஸோ நவ் யூ வில் கெட் திஸ் ஹோல் ஏஇ டிவைடட் பை, அதே மாதிரி செகண்ட் ட்ரையாங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா PN கிடைக்கும். இப்போ இந்த ரேஷியோவை அப்படியே கொடுத்துருக்க ஃபிகர் வச்சு ரெஃபர் பண்ணுங்க. கொடுத்துருக்க ஃபிகரில் ஏபி டிவைடட் பை PQ ஈக்குவல் டு பிஇ டிவைடட் பை QN ஈக்குவல் டு ஏஇ டிவைடட் பை PN. ஒரு ட்ரையாங்கிளோட ரேஷியோ அப்படியே கிடைக்குதா? நான் ஷேட் பண்ணுறேன் பாருங்க. இந்த மொத்த ட்ரையாங்கிளோட 3 சைட்ஸோட ரேஷியோ ஈக்குவல்னு கிடைச்சிருக்கு. கரெக்டா? அப்போ இது ரெண்டும் என்ன ட்ரையாங்கிள்? சிமிலர் ட்ரையாங்கிள். ஓகே, which two triangles? Triangle ABE similar to triangle PQN because all the 3 sides are in equal ratio of these two triangles. So what criteria? SSS. ஓகே, ஸோ நம்ம SSS similarity யூஸ் பண்ணி இந்த ஷேட் பண்ணியிருக்க இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு சொல்லியிருக்கோம். கரெக்டா? ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஓகே, ஸோ இந்த ஷேட் பண்ணியிருக்கிற ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர்னு சொல்லியிருக்கோம். இப்போ பாருங்க, இந்த ஆங்கிள் இருக்குல்ல, தட் இஸ் ஆங்கிள் ஏல ஒரு பார்ட், அதே மாதிரி ஆங்கிள் பியில் ஒரு பார்ட். இதுக்கு நான் என்ன பேர் கொடுக்குறேன் அப்படின்னா ஆங்கிள் 1 நான் நேம் கொடுக்குறேன். அதே மாதிரி ஆங்கிள் ஏல பார்ட் இருக்குல்ல, நான் ஆங்கிள் 2 எடுத்துக்கிறேன். இது ஆங்கிள் 4, ஆங்கிள் 3. ஓகே ஓகே, இப்போ இந்த ஷேட் பண்ணியிருக்க ட்ரையாங்கிள் ரெண்டும் சிமிலர்னு சொல்லிட்டோம். ஸோ அதுலேருந்து நம்ம ஆங்கிள் 1 ஆங்கிள் 3 ஈக்குவல் சொல்லலாம்ல பை சிபிசிடி. ஆங்கிள் 1 ஈக்குவல் டு ஆங்கிள் 3 பை சிபிசிடி. புரியுதா? அதே மாதிரியே ஆங்கிள் 2வும் ஆங்கிள் 4வும் ஈக்குவல்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா முடியும். பை ப்ரூவிங் ட்ரையாங்கிள் similar to triangle PRN in the same way as we proved these two triangles are similar. கரெக்டா? இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எப்படி நம்ம சிமிலர்னு ப்ரூவ் பண்ணாமோ அதே மாதிரி இந்த ஷேட் பண்ணாத ரெண்டு பார்ட் ஆஃப் ட்ரையாங்கிள் இருக்குல்ல, செகண்ட் பார்ட் ஆஃப் ட்ரையாங்கிள், அந்த ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர்னு ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா ஆங்கிள் 2வும் ஆங்கிள் 4வும் ஈக்குவல்னு சொல்லலாம். ஸோ அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணி காட்டிக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் அப்படியே ஆட் பண்ண, இது ரெண்டு ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணுங்க, ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணுங்க. இந்த ஆங்கிள் 1 ஆங்கிள் 2 ஆட் பண்ண எதுக்கு ஈக்குவலாக வரும்? ஆங்கிள் ஏக்கு ஈக்குவலாக வரும். அதே மாதிரி ஆங்கிள் 3யும் ஆங்கிள் 4யும் ஆட் பண்ணால் ஆங்கிள் பிக்கு ஈக்குவலாக வரும். இப்போ இதுல நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆங்கிள் பியும் ஆங்கிள் ஏவும் ஈக்குவல். ஓகே, ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் பின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் ஆக்சுவலி இந்த கொஸ்டின்ல, ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர்னு ப்ரூவ் பண்ணணும். சி, ட்ரையாங்கிள் ஏபிசி similar to triangle PQR னு prove பண்றதுக்கு
இப்போ நம்ம இந்த ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் பியும் ஈக்குவல் சொல்லியாச்சு. ஆல்ரெடி இந்த ரெண்டு சைடு ஏபி டிவைடட் பை பிக்யூ இந்த சைடோட ரேஷியோவும் ஏசி டிவைடட் பை பிஆரோட ரேஷியோ ஈக்குவல் கொடுத்துருக்காங்க பாருங்க கிவன்லே. ஏபி டிவைடட் பை பிக்யூ ஏசி டிவைடட் பை பிஆர். ஓகே, அந்த ரெண்டு ரேஷியோ ஈக்குவல் கொடுத்துட்டாங்க. பிளஸ் திஸ் ஆங்கிள் ஏ அண்ட் ஆங்கிள் பிஆர் வாட் ஆங்கிள்? இன்க்ளூடட் ஆங்கிள். ஏபி டிவைடட் பை பிக்யூ AC divided by PR. This is given in the question. Angle A equal to angle P. Proved above. Okay, proved above னு எழுதிக்கோங்க. அது இல்லாம இது included angle. இதை combine பண்ணி நம்ம என்ன சொல்லலாம்? Angle ABC similar to triangle PQR. இது என்ன similarity criteria. இதுதான் prove பண்ணியாச்சு. Okay. ஸோ நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 12 இருந்ததுன்னா பிசி தான் கொடுப்பாங்க அந்த ரேஷியோவில். நம்பர் 12 and 14 ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. சைடு ஏபி இருக்கு, இங்கேயும் சைடு ஏபி இருக்கு. மீடியன் ஏடி இருக்கு, இங்கேயும் மீடியன் ஏடி இருக்கு. கொஸ்டின் நம்பர் 12 சைடு பிசி இருக்கு, ஆனால் நம்பர் 14 ஏசி இருக்கு. ஏசி இருந்தால் மட்டும் கன்ஸ்ட்ரக்ஷன். அந்த எக்ஸ்டென்ஷன் ஏடி எக்ஸ்டெண்ட் பண்ணி போடுவோம் இல்லையா, அது கொஸ்டின் நம்பர் 14க்கு. ரெண்டுக்கும் சேம் ஃபிகர் தான். இதுக்கு ஃபிகர் கொடுத்துருப்பாங்க, நீங்களா தான் ட்ரா பண்ணணும். ஸோ ஜஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணி படிங்க. கொஸ்டின் நம்பர் 16 இஸ் சிமிலர் டு எக்ஸாம்பிள் நம்பர் 8. அதை நீங்களே பண்ணிடலாம். ஓகே, இது அவ்வளோ கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் படிச்சு வைக்கிறது சேஃப் தான். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நம்பர் 8, கொஸ்டின் நம்பர் 12 அண்ட் கொஸ்டின் நம்பர் 14. ஓகே, எக்ஸாம்பிள் 8 இந்த கொஸ்டின் 16 சேம் பேட்டர்ன் தான், நீங்களே சால்வ் பண்ணுங்க. ஓகே, ஸோ 3 கொஸ்டினுமே நல்லா ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. எந்த கொஸ்டின் கேட்டால் எது எழுதணுங்கிறது கரெக்டாக தெரியணும், அதுக்கான ஆன்சர் கரெக்டாக எழுத தெரியணும். நீ எக்ஸாம்பிள் கேட்டு கொஸ்டின் நம்பர் 12 14 எழுதி வச்சிடாதீங்க. ஓகே, தேங்க்யூ.